1994 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்கள். 4 முறை ராஜ்யசபா உறுப்பினர், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இருந்தார்கள். 2 முறை லோக்சபாவுக்கு, மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். விடுதலை புலிகளின் இயக்கத்தை தமிழ்நாட்டில் அவரை போல் ஒருவர் ஆதரித்தவரே இல்லை என்று சொல்லலாம். இங்கே இருந்து ஈழத்திற்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து தம்பி பிரபாகரனோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பேற்றுவிட்ட 2-3 பேர் தான் தமிழ்நாட்டில். அதில் ஒருவர் நம்முடைய வைகோ அவர்கள். அது மட்டுமல்ல, முதலாக இந்தியாவிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை, அரசியல் தலைவர் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள். அது இவர்தான். 18 மாத காலம் இங்கே நம்முடைய வேலூர் சிறையிலேயே இருந்தார். நான் ஒன்றை ஆசிரியர் பெற்று சொல்லும்போது சொல்ல மறந்துவிட்டேன். முக்கியமான ஒன்று, அரசியல் தலைவர்கள்லாம் கைதாவது உண்டு. ஆனால் இந்தியாவிலேயே 47 முறை கைதானவர் நம்முடைய ஆசிரியர்கள் தான். ஆக போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது 2 பேருக்கு. இன்றைக்கு 2 பேரும் தான் வந்திருக்கிறார். நம்முடைய வைகோ அவர்கள் பல முறை கைது செய்யப்பட்டு உள்ளே வைத்தார்கள். 2008 அரசாங்கத்திற்கு எதிராக செடிஷன் என்ற ஆங்கிலத்தில் பெயர், அரசுக்கு எதிராக சதி செய்ததாக கூறி அவரை கைது செய்து உள்ளே வைத்தார்கள். அவர் தமிழ், ஆங்கிலம் இரண்டிலையும் 50 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கின்றார். அவருடைய 60 ஆண்டுகள் பொது வாழ்வை ஒட்டி ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு வாழ்க்கையே போராட்டம்தான். இன்னும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முல்லை பெரியார் அணையை காப்பாற்றிய பெருமை வைகோ அவர்களுக்காக. லட்சக்கணக்கான விவசாயிகளை அவர்கள் அதன் மூலம் பாதுகாத்தார்கள். அதே போல இந்த ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட் என்ற ஒன்று மக்களுக்கு எதிரானது என்பதை நிரூபித்து நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து மூடச் செய்ததும் நம்முடைய வைகோ அவர்கள்தான். அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்பதற்கும் நடவடிக்கை எடுத்து அவர்தான் செய்தார். எம்பியாக இருந்து மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து 65,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு ஏற்பாடு செய்தார்கள். அப்படி